அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். इन अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मद व शर्रल उमूरी मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ललाला व कुल्ल ललालतिन फिन्नार. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி பின்பற்ற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இங்கே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி சரியாக இன்ஷா அல்லாஹ் 6 மணி வரை நடைபெறும். காரணம் என்னவென்றால் 2 காரணங்கள். ஒன்று தொண்டை பிரச்சனை, மற்றொன்று நாளைக்கு என்ன இருக்குது, மீட்டிங் இருக்கிற காரணத்தினால நாம் இன்றைய இந்த நிகழ்வை சரியாக 1 மணி நேர நிகழ்ச்சியாக அமைத்துக்கொள்வோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் தொடர்பாக நாம் நினைவுபடுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பற்றி நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நாம் எதை பின்பற்ற வேண்டும்? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். நாம் மார்க்க கருத்திற்கு ஒருவரை பொறுப்பாளராக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாளன் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் மார்க்கத்துடைய எந்த சட்டத்திற்கும் நாம் உரிமையாளனாக பொறுப்பாளனாக ஆக்க வேண்டும். இறைவன் அல்லாத வேறு யாரையும் நீங்கள் பொறுப்பாளர்களாக்கி பின்பற்றி விடாதீர்கள். கலீலம் மா ததக்கரூன், நீங்கள் மிக குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள், நல்லுணர்வு பெறுகின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது தௌஹீதுடைய ஒரு அடிப்படை. மார்க்கத்தில் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் என்ற இந்த அடிப்படையை விளங்கிய மக்கள் மிக 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 குறைவான மக்களாகத்தான் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு கேள்வி ஏற்படும், அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நாம் சொல்கிறோமே, அதனுடைய விளக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு தெரியாத மார்க்கத்தை அவன் நேரடியாக நமக்கு சொல்ல மாட்டான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வமா கானல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைப், மறைவான விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்துபவனாக இல்லை. வலாக்கின் யஜ்தபி மிர் ருசுலிஹி மேஷா, மாறாக அல்லாஹ் தன்னுடைய தூதர்களில் இருந்து தான் நாடியோரை தேர்ந்தெடுக்கின்றான். ஃபாமினு பில்லாஹி வ ருசுலிஹி, எனவே அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புங்கள். அல்லாஹ் எந்த மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அந்த மார்க்கத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்று தந்தவர்கள் இறை தூதர்கள் தான். அந்த வரிசையில் இறுதியாக வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள எந்த இறை செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மறைக்கவில்லை.
அல்லாஹ் சொல்லும் பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா கான அலல் கைபி பிலனீன், அவர் மறைவான விஷயங்களில் கஞ்சத்தனம் செய்பவர் அல்ல. அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய எந்த இறை செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்து விடவில்லை, ஒளித்து விடவில்லை. மார்க்கத்தில் உள்ள எல்லா சட்டங்களையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற இறை செய்தி மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்தார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற இறை செய்தி. அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் நபிகள் நாயகம் சொன்னது அல்லாஹ்விடமிருந்து பெற்ற இறை செய்தி. வமா யன்திகு அனில் ஹவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மன விருப்பப்படி பேச மாட்டார்கள். நம்ம விருப்பப்படி பேசுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவங்களுடைய மன விருப்பப்படி பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவங்க பேசக்கூடிய மார்க்கமாக சொல்லக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படிதான் நம்ம மனசில் நாம் பதிய வைத்துக் கொள்ளும். இஸ்லாத்துடைய அடிப்படை இறை செய்தி மட்டும்தான். அந்த இறை செய்தியை பெற்று தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நாம் நபிகள் நாயகத்தை தூதராக நம்புகிறோம் என்று சொன்னால் இறை செய்தியை மட்டும்தான் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். மனிதர்களுக்கு என்ன கடமை? எந்த இமாமாக இருந்தாலும் எந்த அறிஞராக இருந்தாலும் அந்த இறை செய்தியை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய கடமை இருக்கிறதை தவிர புதிதாக சட்டத்தை உருவாக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. நாம நபி தோழர்களாக இருக்கட்டும், இமாம்களாக இருக்கட்டும், தற்காலத்தில் உள்ள அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும், அல்லாஹ் இனியும் மார்க்க விளக்கசாலியை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து வஹியின் அடிப்படையில் இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வஹிக்கு மாற்றமாக இருந்தால் அதை நாம் உதறி தள்ளிவிட வேண்டும். என்ன காரணம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் சட்டங்களை எடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு சட்டங்களை எடுக்காதவர்கள் அநியாயக்காரர்கள். ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு சட்டங்களை எடுக்காதவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அனிஹுக்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் அருளியதை கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே சட்டங்களை சொல்வீராக என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக். நபியே, உமக்கு வஹியாக அறிவிக்கப்படுபவற்றை பற்றி பிடித்துக் கொள்வீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த தௌஹீதுடைய அடிப்படையை, இஸ்லாத்துடைய அடிப்படையை நாம் தெளிவாக நம்முடைய மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி என்ன செய்யும், தொடர்ந்து நடைபெறும். முதலாவது கேள்வி. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போகின்ற விழாச்சாரத்தில் வந்து 1000ல் ஒரு ஆள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது சரியான ஹதீஸா? அந்த 1000 பேர்ல 1000ல் ஒரு ஆள் என்பது வந்து முஸ்லீம்கள்ல 1000ல் ஒரு ஆள் ஒரு ஆளா, அல்லது வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கு 1000க்கு ஒரு ஆளா? சரி, சகோதரர் சுலைமான் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மறுமை நாளில் வந்து ஒவ்வொரு 1000 பேர்லையும் 999 பேர் நரகத்துக்கு போவாங்க, ஒருவர் தான் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று ஹதீஸ் இருக்கிறதா? அதனுடைய விஷயம் என்ன என்பது தொடர்பாக அவங்க கேள்வியை கேட்டிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்வான், அஹ்ரிஜ் பாஸன்னார். ஆதம் அவர்களே, நரகத்திற்கு அனுப்பப்பட வேண்டியவர்களை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அவங்க தான் மனித குலத்தினுடைய தந்தை. அப்போ ஒட்டுமொத்த மனித குலத்திலையும் யார் யார் சொர்க்கத்துக்கு அனுப்பணும், யார் யார் நரகத்துக்கு அனுப்பணும் என்பதை பற்றி தான் செய்தி என்ன செய்கிறது, பேசுகிறது.
அது காஃபிராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், கிறித்தவராக இருக்கலாம், ஒட்டுமொத்த மனித குலத்திலையும் கடவுளையே நம்பாதவர்களாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஒட்டுமொத்த மனித குலத்திலும் எவ்வளோ பேர் நரகம், எவ்வளோ பேர் சொர்க்கம் என்பதை பற்றி செய்தி பேசுகிறது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க, இறைவா நரகத்திற்கு எவ்வளோ பேர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் சொல்வான், மின் குல்லி அல்ஃபின், ஒவ்வொரு 1000லையும் 999 பேர் என்ன செய்யணும் நரகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். அப்புறம் என்ன அர்த்தம்? அல்லாவை மறுத்த காஃபிர்களும் எங்கே தான் போவாங்க? நரகத்து தான் போவாங்க. அல்லாஹ்க்கு இணை வைக்காதவனாக இருந்தால் கூட, பாவியாக இருந்தாலும் அவங்க எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. இது எடுத்த எடுப்பிலேயே நரகத்துக்கு போகக்கூடியவங்களை பற்றி பேசுகிறது. ஏன்னா பாவிகளில் சில பேர் நரகத்தில் போடப்பட்டு எங்கே கொண்டு வரப்படுவாங்க? சொர்க்கத்துக்கு கொண்டு வரப்படுவாங்க. இது முதல் தடவையிலேயே நரகத்துக்கு போகக்கூடியவங்களை பற்றி சொல்லக்கூடிய செய்தி. அதில் காஃபிர்களும் இருப்பார்கள், முஸ்லீமாக உள்ள பாவிகளும் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, எவ்வளோ பேர் நரகத்துக்கு அனுப்பணும்? ஒவ்வொரு 1000லையும் 999 பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களில் பெருந்தொகையான மக்கள் நரகம்தான் செல்வார்கள் என்பதை இந்த செய்தி காட்டுகிறது. இதை குர்ஆனும் நமக்கு பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறது. ஒமா யூமின் அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், மனிதர்கள் அதிகமானவர்கள் இணை வைப்பவர்களாக தவிர அல்லாஹ்வை நம்புவதில்லை. ஏராளமான மக்கள் எப்படி தான் இருக்கிறாங்க? அதிகமானவர்கள் இணை வைக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. இணை வைத்தாலே அது நிரந்தர நரகம். அல்லாஹ் சொல்லும்போது, நாம் வலக்கத ஹலக்னா கசீரம் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானோரை நரகத்திற்காகவே படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் செய்கின்றான். திருமலை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவங்களா நன்றி செலுத்தக்கூடியவங்களான்னு பார்த்தா அவங்களுடைய எண்ணிக்கை எப்படி தான் இருக்குது? ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறது. அப்போ குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் அதிகமான மனிதர்கள் எங்கே தான் போவாங்கன்னு சொல்லுது? நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்று குர்ஆன் வசனம் குறிப்பிடுகிறது. அந்த அதிகத்துடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு 1000 பேர் இருந்தாங்கன்னா அதில் 999 பேர் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவங்களாகவும் பாவிகளாகவும், இணை வைக்காதவங்களாக இருந்தாலும் பாவிகளாகவும் தான் செய்வாங்க இருப்பாங்க, நரகத்துக்கு தகுதியானவங்களாக தான் இருப்பாங்க என்பதைத்தான் அந்த வசனங்கள் சொல்கிறது, இந்த ஹதீஸும் சொல்லுது. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு 1000லையும் 999 பேர் நரகத்துக்கு போவாங்கன்னா நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு எண்ணிக்கை ரொம்ப கம்மியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்கன்னா இது அவங்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு பார்வை தான். சில அறிஞர்கள் ஒட்டுமொத்த உம்மத்தையும் குறிக்கும், நபிகள் நாயகத்தில் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் சொன்னாங்க என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்களில் நீங்கள் 999 பேர் இருந்தால், உங்களில் 1000 பேர் இருந்தால், அந்த 1000ல் 999 பேர் யஜூஜ் மஜூஜ், அந்த 1000ல் ஒரு ஆள் நீங்கள் இருப்பீங்க, மின்கும் வாஹித். அப்போ சஹாபாக்கள் எல்லோருமே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க, பாராட்டு. நபியான சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கத்தில் 3ல் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அப்போ சஹாபாக் அல்லாஹ் அக்பர் நாங்க திரும்ப சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கத்தில் பாதியாக இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன். அப்போ சஹாபா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க. பொதுவாக நபிகள் நாயகத்துடைய உம்மத்து பெருங்கொண்ட கூட்டம் எங்கே தான் போவாங்க? பெருங்கொண்ட கூட்டம், சொர்க்கத்தில் செல்லக்கூடிய கூட்டம் அது பெருங்கொண்ட கூட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் இருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது அந்த வீதாச்சாரம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு 1000க்கும் 999 பேர் நரகத்துக்கு போகக்கூடிய மக்களாகத்தான் இருப்பாங்க. எத்தனையோ சமுதாயங்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அழிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா காலகட்டத்திலையும் உலகத்தில் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி தான் என்ன செய்திருக்கின்றான்? படைத்திருக்கிறான். அப்போ நமக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை? இன்றைக்கு உலகத்தில் உள்ள பார்வை எப்படி தெரியுமா இருக்குது? அதிகமான மக்கள் நமக்கு எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் சொல்லப்பட்டாலும், எத்தனையோ ஹதீஸ்கள் சொல்லப்பட்டாலும், ஊர் அப்படித்தானப்பா இருக்குது, நாம் மட்டும் என்னப்பா இஸ்லாத்தை பேணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை
அதிகமான முஸ்லீம்கள்ட்ட இருக்கு. நாம் குடும்பங்களே சந்திக்கிறோம். உன் தலையிலே இஸ்லாம் ஓடுது, உனக்கு என்ன வந்துச்சு அப்படிம்பாங்க. ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு வகையில் நாம் சுயநலவாதியாக இருக்க வேண்டும். இஸ்லாம் பொதுநல சேவை சொல்றதே சுயநலவாதிக்கு தான். நாம் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பொதுநலம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பொதுநலத்துக்காக நாம் கொடுக்கல. எதுக்காண்டி கொடுக்குறோம்? சுயநலம். நாம் எங்கே போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும். ஒரு கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்கிறோமா, நல்ல வார்த்தை பேசுகிறோமா, அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோமா, இது சுயநலமாகத்தான் செய்யணும், இருக்க வேண்டும். நாளைக்கு யாரும் மறுமையில் நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, வந்து காப்பாற்ற மாட்டாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டும் ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனி, தன்னுடைய தாயை விட்டும், தன்னுடைய தகப்பனை விட்டும், தன்னுடைய மனைவியை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் ஓடுவான். மறுமை நாளில் யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்போ ஊரே ஒரு பாவத்தில் செய்கிறாங்க, ஊரே சேர்ந்து செய்கிறாங்க, நாம் எது கரெக்டாக இருக்கணும், எல்லாரும் நாசமாக போயிட்டாங்க, நான் எது கரெக்டாக இருக்கணும். இந்த பார்வை, இந்த பேச்சு நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடிய பேச்சு. தொழுகைக்கு சஃபுக்கு ஆள் இல்லையா, கம்மியான பேர் இருக்கிறாங்களா, நாம் நினச்சிக்கணும் அந்த கம்மியில் ஒன்றா நம்மளாம் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச பாக்கியம். ஊரே ஒரு பாவத்தை சேர்ந்து செய்கிறாங்க, நாம் அதில் விலகிக்கிட்டோம். அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஊர் எல்லாம் செய்கிறாங்களே நம்மளும் சேர்ந்துருவோம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் என்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று நாம் என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் பெரும்பான்மை கூட்டத்தோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்காமல், என்னுடைய இறைவன் என்னை தேர்ந்தெடுக்கின்றான் என்று நாம் மௌத்தாகக்கூடிய வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பெரும்பான்மை கூட்டத்தை பார்த்து விடக்கூடாது. பெரும்பான்மையோ சிறுபான்மையோ, எது சத்தியம், எது அல்லாஹ் சொன்னது, எது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, எது மறுமையில் நம்மை காப்பாற்றும் என்ற பார்வை தான் மிக முக்கியமானது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. கேட்கும். சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே விதியை எழுதிட்டோம்னு இருக்குது. அப்போ இருந்து அப்படி இருக்கும்போது அப்புறம் நமக்கு இந்த ஒரு வாழ்க்கையை தந்து நம்மளை வந்து சோதிக்கிறதுக்காக வேண்டி 2 வழக்குகளை நியமிச்சு மதிப்பு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சொந்தமாக நரகமான நல்லா இருக்கலாம் ஆல்ரெடி இருக்குது இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஏன் இந்த வாழ்க்கையை தரணும் அப்படின்னு கேட்குறீங்க. சகோதரர் அவங்க வந்து விதி தொடர்பான ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயமாய் நம்மை படைப்பதற்கு முன்பாகவே 2000 மனிதர் குலத்தை படைப்பதற்கு 2000 வான பூமியை படைக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன செஞ்சான், விதி எழுதிட்டான். அந்த விதியில் யார் யார் என்னென்ன செய்வாங்க, யார் யாருக்கு சொர்க்கம், யார் யாருக்கு நரகம், எல்லாமே என்ன செய்யப்பட்டு விட்டது, விதிக்கப்பட்டு விட்டது. அப்படி விதிக்கப்பட்டு விட்டது எனும் பொழுது அல்லாஹ் எதுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க நமக்கு எதுக்கு அவனை விதிச்சிட்டானே, நீங்கள் எதுக்கு தொழுங்கன்னு அல்லாஹ் நமக்கு எதுக்கு சொல்லணும், நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் எதுக்கு பதிவு செய்யப்படணும், மலக்குமாக நம்ம எதுக்கு கண்காணிக்கணும் என்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் யாரையும் நீ நம்பித்தான் ஆகணும் இஸ்லாம் என்ன செய்யாது, உங்களை வந்து சங்க பிடிக்காது. யாராக இருந்தாலும் அல்லாவை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், நபிமார்களை நம்புதல், விதியை நம்புதல், அது மாதிரி இறை தூதர்களை மறுமையை நம்புதல், இப்படி சொல்கிறோம் பாருங்க. இது எல்லாமே நம்ம அறிவை வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாவை நம்ம நம்பத்தாது நம்புதல் இஸ்லாம் சொல்லுது. நீ அல்லாஹ் உன்னை படைத்தான், அனைத்து உலகங்களையும் படைத்தான், அல்லாஹ் உன்னை படைத்தான் என்று நம்பு. நீ வேதங்களை நம்பு. அல்லாஹ் இருந்தால் வேதம் வச்சு நம்ம நிரூபிக்க முடியுமா? நபிகள் நாயகத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நம்புகிறோமா இல்லைங்களா? நாம் அல்லாஹ்ட்ட இருந்தால் ஒரு ஜிப்ரீல் வந்தாங்க, யாரு போய் நிரூபிக்கிறது? நம்ம அறிவை வச்சு என்ன செய்ய முடியாது, நிரூபிக்க முடியாது. அது நம்பிக்கை, நம்புதல், ஈமான். உன் நம்பு, நீ இது உண்மையை நம்பி நீ செயல்பட்டால் உனக்கு ஆகிரத்தில் என்ன இருக்குது, பரிசு இருக்குது.
அப்ப அந்த மாதிரி நம்பக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதை நாம் நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான். அல்லாஹ் செய்வதை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் தான் கடவுள் என்று நாம் நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அவன் செய்வதை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. கடவுளை நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? உண்மையான கடவுள் அல்லாஹ் நாம் நம்பிட்டோம், நம்பிக்கை கொண்டு அவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்று வந்த பிறகு அவன் செய்வதை பற்றி கொஸ்டின் பண்ண முடியுமா? லா யுஸ்அலு அம்மா யஃபஅலு, அவன் செய்வதை பற்றி என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. வஹும் யுஸ்அலுன், அவர்கள் தான் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபஆலு லிமா யுரீத், அவன் நாடியதை அவன் செய்வான். அல்லாஹ் நீ ஏன் அல்லாஹ் நமக்கே மலக்குமார்களை நியமிச்சிருக்கிறான், எதுக்கு நம்ம நன்மை தீமையெல்லாம் பதிவு செய்யப்படுது என்று அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கேள்வி கேட்க கூடாது. அதற்கு என்ன காரணம் இஸ்லாம் சொல்லுதோ அதை நம்பிட்டு போயிடணும். அல்லாஹ்வை நம்பாதவன் கேள்வி கேட்பான், அவனுடைய விளைவை அவன் மறுமையில் சந்திப்பான். அவன் பயப்பட மாட்டானே, நரகத்தை நம்பவே இல்லை, அவன் எதுக்கு நரகத்துக்கு பயப்படுவான்? அல்லாஹ் நம்பவே இல்லை, அவன் எப்படி அல்லாஹ்க்கு பயப்படுவான்? அதனுடைய விளைவை அவன் நம்பிக்கை பொய் என்பதை மறுமையில் அல்லாஹ் அவனை காட்டுவான். இது நம்முடைய நம்பிக்கை. நினைச்சிங்களா? சரி, இப்போ வந்துடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது இதற்குரிய பதில் என்னன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் அவன் நாடியதை என்ன செய்வான். ரெண்டாவது, விதியை பொறுத்த வரைக்கும் பொத்தாம் பொதுவாக எல்லாமே இறைவனுடைய விதிப்படி என்று நாம் நம்புவது ஒரு அடிப்படை. குல்ல யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுதனா, அல்லாஹ் நமக்கு என்ன விதிச்சிருக்கிறானோ அதை தவிர நமக்கு எந்த ஒன்றும் என்ன செய்யாது, ஏற்படாது. இது பொதுவாக நம்பணும். எம்சஸ் கல்லாஹு பில் உர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹுவ, அல்லாஹ் உமக்கு ஒரு தீமையை கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது. ஓ யுரிதுக பி ஹைரின், அவன் உமக்கு நல்லதை நாடிவிட்டால் ஃபலா ராத்தலி ஃபதலிஹி, அவனுடைய அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது. யுஸீபு பிஹி மயஷாஉ மின் இபாதி, இந்த நன்மையும் தீமையும் தான் ஆடிய அடியார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். குல்லு யஅமலு அலா ஷாக்கிலத்தி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொருவனும் அவனுடைய விதிப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப நாம பொதுவான ஒரு நம்பிக்கை, இஸ்லாமோட நம்பிக்கை என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாமே வமா தஸ்குத்து மி வரக்கத்தின் இல்லாஹுவ யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அல்லாஹ்க்கு தெரியாம என்ன செய்யாது, விழாது. இது பொத்தாம் பொதுவாக நாம வைக்க வேண்டிய நம்பிக்கை விதி தொடர்பாக. அவன் இன்றி அணுவும் அசையான்னு சொல்லுவாங்க பாருங்க, அல்லாஹ்க்கு தெரியாம எதுவுமே நடக்கல, எல்லாமே என்ன செய்யப்பட்டாச்சு, எழுதப்பட்டாகி விட்டது. இது பொதுவாக நம்ப வேண்டிய அடிப்படை. அதே நேரத்தில் இஸ்லாம் விதியை நம்பக்கூடிய அளவுகோல் நமக்கு சொல்லித்தாட்டு. இப்ப எனக்கு அல்லாஹ் சொர்க்கமோ நரகமோ எனக்கு அல்லாஹ் நாடிட்டான், எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் செஞ்சுட்டான், நாடிட்டான். ஆனால் எனக்கு அது தெரியுமா? எனக்கு நாடப்பட்டது சொர்க்கம் தான், அது எனக்கு நாடப்பட்டது நரகம் தான், அல்லாஹ் காப்பாற்றணும், எனக்கு நாடப்பட்டது நரகம் தான் என்று நமக்கு தெரியுமா? நமக்கு எந்த விதி தெரியும்? எது நடந்து முடிந்து விட்டதோ அது நமக்கு எழுதப்பட்ட விதி நமக்கு என்ன செய்யும், தெரியும். மதியம் என்னப்பா சாப்பிட்டா? நான் மதியம் மீன் சாப்பிட்டேங்க. அப்போ நான் மதியம் மீன் சாப்பிட எனக்கு எழுதப்பட்ட விதி, அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், சாப்பிட்டேன். நடந்து முடிஞ்சு எனக்கு தெரியும். இத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு எழுதப்பட்ட விதி. எது நடந்து முடிந்ததோ அது இறைவனுடைய விதி என்பது நமக்கு தெரியும். எது நடக்க போகிறதோ அது நமக்கு என்ன செய்யாது, என்ன விதி என்று நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப இஸ்லாம் பொதுவாக நீ விதியை நம்பு என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் உனக்கு எது இனிமேல் நடக்க போகிறதோ அந்த விஷயத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு 4 அடிப்படை நமக்கு என்ன செய்யறாங்க, விதி விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. நாம விதியை இஸ்லாம் பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போனா நமக்கு கொஸ்டின் பண்ணலாம். ஆனா இஸ்லாம் விதியை எப்படி நம்ப சொல்லுது, சில குறிப்பிட்ட அடிப்படைகளை சொல்லி நமக்கு என்ன செய்யுது, நம்ப சொல்லுது. முதலாவது, எந்த ஒன்றுமே நடப்பதற்கு முன்பால், அல்லாஹ் எழுதப்பட்டபடி நடக்கும், நமக்கு தெரிவதற்கு முன்பால், நமக்கு என்னன்னு தெரியாதுல்ல, அப்ப நாம எப்படி நடக்கணும்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, முதலாவது இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவுக், உனக்கு எது நன்மை தருமோ அதில் நீ ஆசைப்படு. இது ஃபர்ஸ்ட். நமக்கு நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், ஒரு பொருளை வாங்கணும், ஒரு ஊருக்கு போகணும், எதா இருக்கட்டும், உனக்கு எது உனக்கு நன்மை மார்க்க அடிப்படையிலும்
அறிவு அடிப்படையிலும் உனக்கு எது நன்மையோ அதில் நீ ஆசைப்படு. விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பைக்கை சாவியை பூட்டாமல் போனால் அவனுக்கு இருக்காங்க, அவன் விதியை கரெக்டாக நம்பலை. ஒருத்தன் என்ன செய்கிறான், விலை உயர்ந்த பொருளை பாதுகாப்பு இல்லாமல் வச்சுட்டு கதை வீட்டை திறந்து போட்டு வெளியே போகிறான். ஏண்டா போகிற, அது விதிப்படி நடக்கும் அப்படின்னு பேசலாம் வச்சுக்கிடுங்க. ஈவன் பேசக்கூடிய பேச்சு மார்க்கத்துக்கு உட்பட்ட பேச்சு கிடையாது. இது விதண்டாவாதம், இது அயோக்கியத்தனம். இஸ்லாம் இப்படி விதியை நம்ப சொல்லலை. இஸ்லாம் நடந்த பிறகு இறைவனுடைய விதி என்று நம்பு. நடப்பதற்கு முன்பாக என்ன, உனக்கு எது நன்மை தருமோ அதில் ஆசைப்படு. இப்போ திருச்செந்தூர் போகணும்னு வச்சுக்கிடுங்க, 2 ரூட் இருக்கு. ஒரு ரூட்டு கல் கண்ணாடி முள் நிறைஞ்ச ரூட்டு, இன்னொரு ரூட் வந்து பைபாஸ் ரோடு. இப்போ ஒரு ஆள் செய்யறாரு, நம்ம அறிவுப்படி எதில் போல நமக்கு பாதுகாப்பு, கல் முள்ளு ஆணி எல்லாம் கிடைக்குத, அந்த ரோட்டில் போனாலும் திருச்செந்தூர் போய் சேரலாம். பைபாஸ் ரோட்டில் போனாலும் செய்யலாம், திருச்செந்தூரில் போய் சேரலாம். இப்போ ஒருத்தர் என்ன செய்யலாம், கல்லு முள்ளு உள்ள பாதையில் என்ன செய்யலாம், பாம்பு பள்ளி எல்லாம் உள்ள பாதையில் ஒருத்தன் போகிறான். இவனை நாம் கிறுக்கன்னு சொல்லுவோமா, அறிவாளின்னு சொல்லுவோமா? இவன் முட்டாள். உனக்கு 2 பாதை இருக்கும்போது நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கணும்? நீ வந்து எது உனக்கு இலகுவா உன்னை கொண்டு போய் சேர்க்குமோ அதைத்தான் நீ தேர்ந்தெடுக்கணும். நீ உனக்கு ஆபத்தான பாதையை தேர்ந்தெடுத்தால் அது இஸ்லாம் உனக்கு காட்டக்கூடிய வழிமுறை அல்ல. அப்புறம் நபிகள் நாயகம் முதல் நிபந்தனை நமக்கு என்ன சொல்றாங்க, யஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவுக், உனக்கு எது பயன் தருமோ அதில் நீ என்ன செய், ஆசைப்படு. ஒரு ஊருக்கு போகணுமோ, வண்டியில் போகிறோமா, பெட்ரோல் இருக்கான்னு பாரு, பிரேக் பிடிக்குமான்னு பாரு, ஹெல்மெட் போட்டுக்க, கரெக்டாக உனக்கு பாதுகாப்பாக எது கரெக்டாக அப்படி போ. எல்லா விஷயத்தையும் அதுதானே, ஒன்றுக்கு ஒன்றுக்கா உதாரணம் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எல்லா விஷயத்துக்கும் உனக்கு எது சொர்க்கம் போகணுமா, 5 வேளை தொழு, நோன்பு வை, சக்காத்து கொடு, பொய் பேசாத, புறம் பேசாத, அல்லாஹ் இணை வைக்காத, வட்டி வாங்காத, பெற்றோரை நீ கவனிச்சுக்க, உறவினர்களை கவனிச்சுக்க, பாவமான காரியங்களை பங்கெடுக்காத, இதான சொர்க்கத்துக்கு போய் இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி. அப்ப எது நடப்பதற்கு முன்பாக நமக்கு சொர்க்கமா நரகமான்னு தெரியாது. ஆனால் அந்த உலகத்திலும் சரி மறுமைக்கும் சரி, இந்த உலக காரியமாக இருந்தாலும் மறுமை விஷயமாக இருந்தாலும் உனக்கு எது நன்மை என்று சொல்லப்பட்டாச்சு. உலக விஷயத்துக்கும் அறிவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மார்க்க விஷயத்தை நம்ம எது சொல்லப்பட்டாச்சு, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு என்ன செய்யப்பட்டாச்சு, சொல்லப்பட்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி என்ன, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபலா தஅஜஸ், நீங்க வந்து அதற்கான முயற்சி செய்வதிலே சோர்வடைந்து விடாதீர்கள். சோர்வடைந்து என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஒரு ஆள் செய்றாரு, வியாபாரம் பண்ண ஆசைப்படுறாரு, எல்லா சரக்கையும் வாங்கிட்டாரு, நல்ல இடமா பார்த்து சரக்கு வாங்கிட்டாரு. வியாபாரம் பண்ணாமல் கடையை பூட்டி போட்டு வீட்டில் உட்கார்ந்தா அவர் சம்பாதிக்க முடியுமா? அப்போ எந்த ஊர்லையும் சோர்வடைஞ்சிடக்கூடாது. நமக்கான முயற்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது. 3வது கேட்டகரி என்ன, வஸ்தஈன் பில்லா, அல்லாஹ்ட்ட நீ உதவி தேடு. யா அல்லாஹ், நான் என்னாலான முயற்சியை பண்ணுறேன், நீ எனக்கு என்ன செய், உதவி செய். இது 3வது கேட்டகரி. 4வது கேட்டகரி என்ன, ஃபலவ் அஸாபக ஷைஉன், உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, நான் அப்படி சொல்லியிருந்தா இப்படி ஆயிருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமே என்று உனக்கு பாதிப்பாக ஆன பிறகு பேசாதே. ஃபஇன்ன லவ் தஃப்தவு அமல ஷைத்தான், அவ்வாறு பேசுவது ஷைத்தானுடைய வாசலை திறந்துவிடும். அப்போ இஸ்லாம் விதி எப்படி நம்ம சொல்லு பாருங்க, நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு நீ அல்லாம அது இறைவனுடைய விதிப்படி நடந்து நம்பு. நடக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி செயல்படு, உனக்கு வந்து எது நன்மையானதோ அந்த ரூட்ல கரெக்டாக நீ போய்கிட்டே இரு. ஆகிறது நரகன்னு அல்லா தீர்மானிச்சு அங்கே போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, துனியாவிலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி போச்சு, விதின்னு பொருந்திக்கிட்டு தானே செய்ய முடியும், போக முடியும். அப்போ இஸ்லாம் விதி எப்படி நம்ப சொல்லுதுன்னா, இந்த 4 அம்சங்களுக்கு உட்பட்டு இஸ்லாம் விதியை நம்ப சொல்கிறது. முதலாவது, நீ உனக்கு மார்க்க அடிப்படையில், மார்க்க விஷயமாக இருந்தால் மார்க்க அடிப்படையில் உனக்கு எது சரியானதோ அந்த ரூட்டில் போ. உலக விஷயமா இருந்தால் அறிவு அடிப்படையில் உனக்கு எது சரியானதோ அந்த ரூட்டில் போ. நீ அதில் சோர்வடைஞ்சிடாத, அல்லாஹ்ட்ட நீ உதவி தேடு. அதற்கு பிறகு உனக்கு பாதிப்பை எல்லாமே கரெக்டாக போகிறங்க, கரெக்டாக வண்டி கரெக்டான வண்டியாக இருக்குது, பாதை கரெக்டான பாதையாக இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லா சேஃப்டியும் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம போய் சரிக்கு விழுந்து உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன பேசுவோம், எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு கவலைப்படக்கூடாது. அப்பவும் இஸ்லாம் என்ன சொல்லுது, உலக விஷயத்தில் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறான் நடந்திருக்கு, எஞ்சி ஓடு.
அல்லாஹ் நானே நடந்திருக்கு, என் மலையே கப்பலே கவலட்டுமே, ஒட்டுமொத்த குடும்பமே அழிஞ்சு போகட்டுமே, என் ரப்புடைய விதிப்படி நடந்திருக்கு நம்பி பாருங்க. ஈஸியாக துன்பத்தை தான் என்ன செஞ்சிடலாம், மீண்டெல்லாம். அப்போ விதி என்பது துன்பத்திலிருந்து மீள்வதற்கான அற்புதமான கருவி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்குறாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உங்களில் ஒவ்வொருவருக்கும் யார் யாருக்கு சொர்க்கம் யார் யாருக்கு நரகம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, அப்போ எதுக்கு நாம் நல்லறங்கள் செய்யணும், எதுக்கு தொழணும், எதுக்கு நோன்பு வைக்கணும், எல்லாம் மனம் போன போக்கில் வாழலாமே. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, யஅமலு, நல்லறங்களை செய்யுங்கள், குல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிகலஹு, ஒவ்வொரு மனிதனும் எதற்காக படைக்கப்பட்டுள்ளானோ அது அவனுக்கு லேசாக்கப்படும். நமக்கு தான் தெரியாத சொர்க்கமா நரகமான். அப்ப நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி யோசிக்கணும், சொர்க்கத்துக்கு போனே ஆசைப்படணும். எப்படி பேசக்கூடாது, நான் நரகம் சிலர் சொல்லுவாங்களா இல்லையா, நரகம் நல்லா விதிச்சிருந்தா நரகத்துக்கு போறேன், சொர்க்கம் நல்லா விதிச்சிருந்தா. இந்த பேச்சு மார்க்கத்துக்கு எதிரான மடத்தரமான விதியை நம்பாத ஒரு பேச்சு. இந்த மாதிரி பேசுறது இஸ்லாம் நம்மை அனுமதிக்கவில்லை. நாம சொர்க்கத்துக்கு போகணும் தான் ஆசைப்படணும். அதுக்கு நாம் எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும். வாழ்ந்தால் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தந்துட்டான். என்ன வாக்குறுதி, கரெக்டாக அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்றோம் வச்சுக்கிடுங்க, கவலைப்படவதான் வேண்டிய அவசியம் இல்லை. வல் ஆகிபத்து லில் முத்தகின், இறுதி முடிவு இறையச்ச முடியவங்களுக்கு தான் இருக்கும். அதில் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக லைஃப்பை கொண்டு வர வேண்டியதுதான். விதி நம்ம நரகமாக இருக்குமோ நம்ம கவலைப்பட, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மீற மாட்டான். நாம தான் தடம் புரண்டு போயிடக்கூடாது, நாம கரெக்டாக இருக்கணும். வல் ஆகிபத்து லில் முத்தகின், இறுதி முடிவு என்பது யாருக்கு தான், இறையச்சம் உடையவங்களுக்குன்னு அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுட்டான், வாக்குறுதி தந்துட்டான். அப்போ நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் இறையச்சம் உடையவர்களாக இருந்தால் நாம் கண்டிப்பாக எங்கே தான் போய் சேருவோம், சொர்க்கத்தை தான் போய் சேருவோம். அப்போ நம்ம விளங்கிக்கொள்ளணும், நமக்கு சொர்க்க நரகம் அல்லாஹ் எழுதிட்டான். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான், உனக்கு நான் எழுதி, உனக்கு தெரியாதுல்ல, நீ அங்கே வந்த நீ மறுமைக்கு வந்த பிறகு தான் உனக்கு தெரியும். நீ உலகத்தில் இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய முயற்சியை தான் நீ பண்ணணும். நரகத்துக்கு போகக்கூடிய முயற்சியை பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய விதிப்படி நடந்துச்சுன்னு அங்கே அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, நம்ம பழி போட முடியாது. அதே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள, உலக விஷயத்துக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் கரெக்டாக செய்யாமல் தப்லீக் ஜமாத் என்ன செய்வாங்க, தப்லீக் ஒரு தடவை நான் கொஞ்ச நாள் தப்லீக்கில் இருந்தேன். தப்லீக் போகும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, சமையல் பொறுப்பு அப்படின்னு. ஒரு ஆள் என்ன செய்வார், சோத்து தண்ணியை வச்சு அரிசியை போட்டு உப்பை போட்டு அவர் பாட்டுக்கு பயானில் உட்காந்துருப்பார். யோ என்ன எங்கே உட்காந்துருக்கிறேன்னு கேட்டோம்னா, அப்படின்னா யோன்னா கேட்க மாட்டோம், என்னங்க பார்க்கலையா, எல்லாம் பார்த்துக்கிடுவோம் அப்படிமா. கடைசியில் பார்த்தா பழைய கஞ்சியாக அது என்ன செஞ்சுருக்கும், கஞ்சியாக மாதிரி எல்லாம் ஊற்றி அல்லாவுடைய பழைய துன்பங்களை சகிச்சுக்கணுமா. அல்லாவுடைய பழைய துன்பங்களை சகிக்கணுங்கிறத எப்படி புரியுறாங்கிறதே கிறுக்குத்தனமாக புரியுறாங்க. அல்லாவுடைய பழைய துன்பங்களை சகிக்கணும், ட்ரெஸ் எடுக்காமல் வருவியா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஹஜ்ஜுக்கு வர்றவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஹஜ்ஜுக்கு போவோன்னா அதுக்கு உண்டான சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரணுமா இல்லையா. சும்மா அங்கே பிச்சை எடுப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, சவ்வது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு கட்டுச்சாதம் ரெடி பண்ணிக்கணும். ஃபைன்ன ஹைர ஜாதி தக்குவா, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சாதங்கள்லேயே கட்டுச்சாதத்திலே மிக சிறந்தது எது, இறையச்சம். இறையச்சம்ங்கிற அந்த உணவும் இருக்கணும், அந்த அடிப்படை இருக்கணும். ஹஜ் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி ஹஜ்ஜில் பிச்சை எடுக்குவாங்களா இல்லையா, அந்த காரியம் செய்யக்கூடாது. நீ ஹஜ்ஜுக்கு வரும்போது எல்லா விதமான ஏற்பாட்டையும் செய்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டுறான். அப்போ நம்ம தெளிவாக விளங்கணும், விதி என்பது நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வைப்பதற்குரிய ஒரு வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய குற்றங்கள், மனுஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே எவிடன்ஸாக காட்டினா தான் என்ன செஞ்சுக்கிடுவான், ஏற்றுக்கிடுவான். அல்லாஹ் நீதியானா இல்லையா, மறுமை நாள் நம்மளுக்கு நரகத்தில் அல்லாஹ் போடும்போது நான் என்ன குத்தஞ்சேன்னு கேட்கறதுக்கு பதில் வேணுமா இல்லையா. அதுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு எல்லாம் பதிவு பண்ணுறான், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பதிவு பண்ணுறான். யாருக்கும் அநியாயம் பண்ணிடக்கூடாது. இங்கே தான் உலகத்தில் தான் என்ன செய்வான், நீதிமன்றங்களில் கேஸ் கட்ட தூக்கி ஒழிச்சு வச்சுடுவான். அல்லாஹ்ட்ட அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, ஒழிச்சு வைக்க முடியாது. எல்லா விதத்திலையும் நிரூபிக்கிறதுக்கு நம்ம செஞ்ச ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் பதிவு பண்ணுறான். நம்முடைய உறுப்புகளையே அல்லாஹ் என்ன செய்வான், பேச வைப்பான். அல்லாஹ் மறுமை நாளில் எடுத்து காட்டுவான். எங்கே நம்ம என்ன செஞ்சிட முடியாது, தப்பித்து விட முடியாது. நமக்கு முழுமையான தண்டிக்கப்படக்கூடியவன் தக்க சான்றோடு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து நம்முடைய ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் செய்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் நீதிமான் என்பதை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் செய்கிறான். வண்ணல்லாக லைசபில் அல்லாமின் இல்ல அபீத், அல்லாஹ் செய்ய மாட்டான், அடியார்களுக்கு கடுகளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். அப்போ விதியை நம்புவதுடைய அடிப்படையை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். பொத்தாம் பொதுவாக எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, அது பொதுவான நம்பிக்கை.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய ஒவ்வொரு செயலும் எனக்கு நடப்பதற்கு முன்பாக நான் விதிப்படி நடக்கும் என்று நம்பாமல் நடந்து முடிஞ்ச பிறகு தான் விதிப்படி நடக்கிறது. அதே நேரத்தில் எனக்கு அதற்கு முன்பாக எனக்கு எது இஸ்லாம் சரியானதாக காட்டுகிறதோ அந்த பாதையில் நான் செல்ல வேண்டும், அதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு நான் அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். உலக விஷயங்களில் நாம் எல்லாம் செஞ்சு நமக்கு பாதிப்பாக வந்துடுச்சுன்னா இது இறைவனுடைய விதி என்று நாம் நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொண்டு அல்லாமல் நம்பிக்கை செயல்படணும். நாம் மறுமையில் தோல்வி அடைவதற்குரிய காரியம் செஞ்சிடக்கூடாது. சொர்க்கம் நரகம் விதியாயிடுச்ச அப்படி இஸ்லாம் இருக்க நபிகள் நாயகம் சஹாபாக்கள் இருக்க சொல்லலை, குர்ஆனும் அப்படி சொல்லவில்லை, இஸ்லாத்தில் எந்த இடத்துல அப்படி சொல்லலை. நீ பாட்டு தான் தோண்டி தரமான வாழ்க்கையை வாழ்ந்துகொள், உனக்கு விதிப்படி நடக்கும் என்று இஸ்லாம் சொல்லவே கிடையாது. அது மடையர்களுடைய முட்டாள்களுடைய இஸ்லாமிய விரோதிகளுடைய வாதங்கள். இஸ்லாம் அப்படி எங்க எடுத்து சொல்லவில்லை. உனக்கு இந்த உலக விஷயத்தில் நடந்து முடிந்த பிறகு எல்லாமே இறைவனுடைய விதி என்று நடந்து முடிந்த பிறகு நம்பு. ஆகிரத்து விஷயத்தில் உனக்கு சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்பட்டுடுச்சு, அதனால எப்படிதான் வாழதான் நினைச்சிடாத. நீங்கள் நல்லறங்கள் செய்யுங்கள். ஒவ்வொருவனும் அவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதுதான் லேசாகப்படும். நான் சாராயம் குடித்தா நான் நரகத்தான் போய் சேருவேன், நான் விபச்சாரம் பண்ணால் நரகத்தான் போய் சேருவேன். நபியா சொல்லிட்டாங்களா இல்லையா? அப்புறம் அந்த மாதிரி காலத்தில் செய்யக்கூடாது. நான் என்னை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த அடிப்படை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. பெண்கள் வந்திருக்காங்களா? சொல்லுங்களா. சொல்லுங்க. சரி, அதாவது சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னோம்னா, சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் ஹாரூத் மாரூத் என்ற 2 நபர்களை பற்றி என்ன செய்யப்படுகிறது? பேசப்படுகிறது. சில தர்ஜுமாக்களில் ஏராளமான தமிழ் மொழிபெயர்ப்புகளில் அவர்கள் மலக்குமார்கள் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு, சில தர்ஜுமாக்கள் நம்முடைய தர்ஜுமா நாம் எப்படி அதை மொழிபெயர்த்து செஞ்சுருக்கிறோம்னு சொன்னோம்னா, அவங்கள ஹாரூத் மாரூத் என்ற 2 ஷைத்தான்கள், தீயவர்கள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? மொழிபெயர்த்திருக்கிறோம். மொழிபெயர்ப்பு இலக்கண ரீதியாக 2 வகையில் மொழிபெயர்ப்பதற்கும் முகாந்திரம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதே நேரத்தில் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு நாம் விளக்கம் சொல்வதாக இருந்தால் பிற குர்ஆனுடைய வசனங்களின் துணை கொண்டு தான் அதுக்கு என்ன செய்யணும்? விளக்கம் சொல்ல வேண்டும். பிற ஹதீஸ்களுடைய துணை கொண்டு தான், நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தை துணை கொண்டு தான் நாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? விளக்கம் சொல்ல வேண்டும். இப்போ இந்த ஹாரூத் மாரூத் இவங்க பாபில ஹாரூத்தோ மாரூத் அப்படின்னு மக்களுக்கு பாபிலோன் நகரத்தில் வாழ்ந்த ஹாரூத் மாரூத் என்ற 2 ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு குர்ஆனில் வருது. இதை வமா உன்சில அதல் மலக்கைன், அந்த 2 மாணவர்கள், அந்த முந்தைய வசனங்களில் ஜிப்ரீல் மீகாயிலை பற்றி பேசப்படுது. அந்த ஜிப்ரீல் மீகாயில் என்ற வானவர்கள் மீது அந்த சூனியக்கலை அருளப்படவில்லை என்று என்ன செய்யப்படுது? நாம் அது மொழிபெயர்க்கிறோம். அவங்க என்ன நமக்கு மாற்று கருத்தில் உள்ளவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குமார்கள் மீது தான் சூனியக்கலை அருளப்பட்டது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை செய்யலாம். இது நாம் முதலாவதா இந்த மாதிரி ஹாரூத் மாரூத் அவங்க மலக்குமார்கள் என்று நம்புவது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு எதிரானது என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுத்தானோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் அவங்களுக்கு என்ன செய்யாது? கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைச்சு அவங்கள பூமியில் ஒரு படைப்பிடத்தை படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மலக்குமார்கள் சொன்னாங்க, தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த பூமியில் குழப்பம் செஞ்சு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பையா படைக்கப் போகிறாய் என்று சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா பொருளுடைய பெயரையும் கற்றுக் கொடுத்து அந்த பெயர்களை எல்லாம் அறிவிக்குமாறு அல்லாஹ் ஆதமுக்கு சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ தான் மலக்குமார் சொல்கிறாங்க, லா இல்மலனா இல்லாமல் அல்லம் தனா, இறைவா நீ எங்களுக்கு என்ன கற்று தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. மலக்குமார்களுக்கு உள்ள ஒரே ஞானம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஞானம் மட்டும்தான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஞானத்தை தாண்டி மலக்குமார்களுக்கு வானவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ இந்த வசனத்துக்கு வந்து நீங்கள் ஹாரூத் மாரூத் மலக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த மலக்குமார்களுக்கு சூனிய கலையை கற்றுக் கொடுத்தவன் யாருன்னு வரும்? அல்லான்னு சொல்லி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குஃப்ரான விஷயங்களை, ஷிர்கான விஷயங்களை வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுப்பான் என்று சொன்னால் ஒருபோதும் படைத்த இறைவனிடமிருந்து குஃப்ருக்கு ஷிர்க்குக்கு என்ன வராது, ஆதாரம் வராது. அல்லாஹ்ட்டிருந்து தாயத்து போடுங்கன்னு அல்லாஹ்ட்டிருந்து ஏதாவது குர்ஆன் வசனம் இறங்குமா? தர்காவுக்கு போங்கன்னு அல்லாஹ்ட்டிருந்து குர்ஆன் வசனம் இறங்குமா? நீங்கள் வந்து ஷிர்க்கு சிலையை வணங்குன்னு அல்லாஹ்ட்டிருந்து வசனம் இறங்குமா? அல்லாஹ்ட்ட என்ன வரும்? சிலையை வணங்காதீங்கன்னு வரும். தாயத்து போடாதீங்கன்னு அல்லாஹ் செய்வான், இறை தூதர் மூலமாக நமக்கு சொல்லுவான். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக அவனை ஷிர்க்கை இறக்கி வைப்பானா என்று கேட்டால் ஒருபோதும் அல்லாஹ் செய்ய மாட்டான், இறக்கி வைக்க மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் ஷிர்க்கை பற்றி சொல்லும்போது பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், இந்த இணை வைத்தலுக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் ஒருபோதும் இறக்கி வைக்கவே மாட்டான். ஷிர்க் இருக்கு பாருங்க. வைன் ஜாஹதா கலான் துஷ்ரிக பி மா லைஸலக பிஹி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத விஷயத்தில் பெண்கள் தரப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க அமைதியா இருங்க. மா லைஸலக பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தை எனக்கு இணை வைக்குமாறு அவர்கள் வற்புறுத்தினால் ஃபலா துத்தீஹுமா, நீ அவர்களுக்கு கட்டுப்படாது. இல்முனா என்னங்க? இல்மு என்பது வஹி. வஹில வந்து எந்த இடத்திலையுமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாம் என்று கடுகளவு ஒரு வேத ஆதாரம், ஒரு வசனம் குர்ஆன் ஹதீஸ்ல வருமா? ஷிர்க்குக்கு அல்லாஹ் ஆதாரத்தை இறக்கி வைப்பானா? அப்போ ஹாரூத் மாரூத் மலக்குமார்கள் என்றால் அவர்களுக்கு சூனிய கலை இறக்கப்பட்டது என்று சொன்னால் அவங்க எதை ஒத்துக்கொள்ள வேண்டும்? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை தவிர வேறு எந்த ஞானமும் என்ன செய்யாது, கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மலக்குமார்களுக்கு சூனியக்களை இறக்கி வைக்கப்பட்டது என்று மொழிபெயர்த்தால் அந்த சூனியம் என்ற அந்த குஃபுரை இறக்கி வைத்தவன் யார் என்று ஆகிவிடும், அல்லாஹ் ஆகிடும். மலக்குமார்களுக்கு வேற அல்லாஹ்வை தவிர யாராவது ஒரு செய்தியை கொண்டு போய் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அவங்க அல்லாஹ் அமருகும், தமக்கு ஏவப்பட்டதில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை தமக்கு கட்டளையிடப்பட்டதை மட்டும் தான் செய்வார்கள் மலக்குமார்கள். ஒரு மலக்கு கூட அல்லாஹ்க்கு மாற்றமா செய்ய மாட்டாங்க, ஒருபோதும் நடக்க மாட்டாங்க. ஹாரூத் மாரூத் அல்லாஹ்க்கு மாற்றமா நடந்தாங்கன்னு இவங்க ஆதாரம் இல்லாமல் சொல்ல போறாங்களா? அப்ப ஹாரூத் மாரூத் மலக்கு என்று வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய அடியார்கள், கண்ணியமிக்க அடியார்கள். அல்லாஹ் சொன்னதை தவிர வேற எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த மலக்கு எப்படி குஃப்ரை எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? இதுதான் முதலாவது அடிப்படையான பேசிக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மாற்று கருத்துடைய யாருமே ஆதாரபூர்வமான பதிலை சொல்லவில்லை. சில கட்டுக்கதைகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், யூத கிறிஸ்தவர்களால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளில் ஹாரூத் மாரூத் வந்து அவங்க வானவர்கள், அவங்க சூனிய கலையை கற்றுக் கொடுத்தாங்கன்னு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை நம்பிக்கிட்டு இவங்க அந்த மொழிபெயர்ப்பை சேர்றாங்களே தவிர இஸ்லாத்தினுடைய சரியான ஆதாரங்கள் அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஹாரூத் மாரூத் என்ற வானவர்களுக்கு சூனிய கலை அருளப்பட்டது அப்படி என்று நம்பினால் அதனுடைய கருத்து என்னவாகிவிடும்? அந்த சூனிய கலையை இறக்கி வைத்தவன் அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் எப்படி மனித சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய விஷயத்தை இறக்கி வைப்பான்? மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து மனிதர்களை சோதிப்பதற்காக சோதனை அல்லாஹ் படைப்பான். பன்றியை அல்லாஹ் படைச்சு பன்றி கரையை திம்பாதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். மதுவை இறைவன் நம்மை சோதிப்பதற்காக படைத்து நீங்க வந்து மதுவை குடிக்காதீங்க தான் வஹி வரும். வஹி எப்படி வரும்? மதுவை குடிக்காதீங்கன்னு வரும். தஜ்ஜாலுங்கிற சோதனை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தஜ்ஜால் நம்பிராதீங்கன்னு வஹில வரும். சோதிப்பதற்காக சில விஷயங்கள் அல்லாஹ் படைச்சிருப்பான். நம்ம உலகத்தில் மனிதனுக்கு சில அசிங்கங்களை அழகாக காட்டி நீ அதன் பக்கம் போயிடாதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். வட்டியை அல்லாஹ் நமக்கு சோதனையை ஆக்கி வட்டி வாங்கிறான் அல்லாஹ் சொல்லுவான். வஹில என்ன வரும்? நீங்க வட்டி வாங்கிறாதீங்க, வரதட்சணை வாங்கிறாதீங்க,
ஷிர்க் வச்சிடாதீங்க, ஜோசியம் பார்த்துறாங்க. இதுதான் வஹீயுடைய வழிகாட்டுதல். சோதனைக்கான சில விஷயங்கள் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக படைத்திருப்பான். நம்மை சோதிப்பதற்காக தீய விஷயங்களை இறக்கி வைப்பானா? அல்லாஹ் ஒருபோதும் இறக்கி வைக்க மாட்டான். இது முதலாவது அடிப்படை. இரண்டாவது என்ன அடிப்படை? மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித தன்மை உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கவில்லை. மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வானவர்கள். வானவர்கள்னா யாரு? மலக்குமார்கள், விண்ணுலகத்தில் வாழக்கூடியவர்கள். அவங்க பூமியில வாழக்கூடிய ஆட்கள் கிடையாது. மலக்குமார்களுக்கு வந்து காயல்பட்டினம் மலக்கு, ரியாத்து மலக்கு, ஜித்தா மலக்குன்னு அல்லாஹ் வச்சா இருக்கிறான். காயல்பட்டினத்தை ஒரு ஆடு உயிரை வாங்கிட்டு போனா ஒரு உயிரை வாங்கிட்டு போவாது. மலக்குமார்களுக்கு எந்த ஊரா சொந்த ஊர் இருக்கா? மலக்குமார்களுக்கு குர்ஆன்ல எடுத்து பாருங்க. இவர் வந்து ரியாதுடைய மலக்குன்னு இருக்கா? ஜின்களுக்கு கூட இருக்குது. இன்னஃபில் மதீனத்தில் ஜான், மதீனாவில் சில ஜின்கள் வசிக்கிறார்கள். ஏன்னா ஜின்கள் உலகத்தில் வசிக்கக்கூடியவங்க. மலக்குமார்கள் உலகத்தில் வசிக்கக்கூடியவங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனிதர்களுக்கே மலக்குமார்களை தூதரா அனுப்புதான்னு கேட்கும்போது அல்லாஹ் பதில் சொல்றான், லவ்கான ஃபில்லி மலாயிகத்துன் யம்ஷூன முத்துமையின்னின். பூமியில மலக்குமார்கள் நிம்மதியாக வாழக்கூடியவளா இருந்திருந்தா, ஒரு பேச்சுக்கு அப்படி கிடையாது. பூமியில மலக்குமாக தான் பூமியில வாழ்றாங்கன்னு இருந்திருந்தா நான் அவங்களுக்கு யார் தான் தூதரா அனுப்பியிருப்பேன்? மலக்குமார்களை தான் தூதரா அனுப்பியிருப்பேன். ஆனா பூமியில வாழ்றவன் யாரு? மனுஷன். மனுஷனுக்கு தான் மனுஷனை தூதரான. அப்ப என்ன இந்த வசனம் என்ன காட்டுது? மலக்குமார்கள் பூமியில் வசிக்க கூடியவர்கள் கிடையாது. அல்லாஹ் இட்ட கட்டளை செய்வதற்காண்டி வருவாங்க, செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க? அவங்க அவங்க அல்லாஹ்ட்ட போயிடுவாங்க. அல்லாஹ் என்ன பணியை செய்யதோ அதுக்கு தான் வருவாங்க. அப்போ பாபிலோன் நகரத்துக்குன்னு ஒரு மலக்கு எங்க இருக்கிறாங்க? பாபில ஹாரூத்த மாரூத்துன்னு வருதா இல்லையா? மலக்குமார்கள் தான் பூமியில இருக்க மாட்டாங்களே, அவங்க பூமியில வசிக்க மாட்டாங்களே, பூமியில வசிக்க மாட்டாங்களே மலக்குமார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை செய்யறதுக்காண்டி வருவாங்க. அல்லாஹ் இந்த சபை இல்முடைய சபையா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, மலக்குமார்கள் வருவாங்க, இந்த சபையில இருப்பாங்க, முடிஞ்சோன்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு சொந்த ஊருக்கு, பூமியில சொந்த ஊருங்கிறது கிடையாது. அப்ப எப்படி பாபிலோன் நகரத்தில் எப்படி ஹாரூத்து மாரூத்து இருந்தாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மலக்குமார்களுக்கு அப்படி இவர் வந்து ஹாரூத்து மாரூத்து பாபிலோனுக்கு உள்ளவங்க, ஜிப்ரீல் வந்து ரியாத்துக்கு உள்ளாளு, மீகாயில் வந்து ஜித்தாக்கு உள்ளாளு, இஸ்ராஃபில் வந்து காயில் பண்ணத்துக்கு உள்ளான்னு சொல்ல போறாங்களா? அப்ப மலக்குமார்கள் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இது இரண்டாவது அடிப்படை. அடுத்து என்ன? மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டவற்றை மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வார். அப்படி என்றால் மலக்குமார்கள் சூனிய கலையை கற்றுக் கொடுத்தான்னு சொன்னால் அதை கற்றுக் கொடுக்க சொன்னவன் யாருன்னு ஆயிரும்? அல்லாஹ் ஆயிரும். அல்லாவே ஒரு ஷிர்க்கை சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டு அது ஷிர்க்கை செஞ்சதுக்கான தண்டிச்சானா நியாயமா? அது நியாயம் கிடையாது. அல்லாவே ஒரு ஷிர்க்கை எல்லாரும் விபச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பாவத்தை சொல்லிட்டு விபச்சாரம் பண்ணதுக்கு நரகத்தில் போட்டா அது எப்படி நியாயம்? அப்போ மலக்குமார்கள் வந்து சூனிய கலையை கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்க அல்லாஹ் சொன்னதை மட்டும்தானே செய்வாங்க, அல்லாஹ்க்கு மாற்றமாக நடக்கவே மாட்டாங்களே. குர்ஆன்ல எத்தனை வசனங்களை சொல்லி காட்டுது? லா யஸ்பிகூனஹு பில் கவுல், பேச்சில் அல்லாஹ்வை அவர்கள் முந்த மாட்டார்கள் இப்படி சொல்லி காட்டுது. அவங்க இபாது முக்ரமுன், அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க அடியார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதாவது அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இந்த இடத்துல தான் உயிரை வாங்கணும்னு அல்லாஹ் நிர்ணயிச்சா வச்சுக்கிடுங்க. வஹும் லா யுஃபர்ரித்துன், கட்டுகளை கூட என்ன செய்ய மாட்டாங்க, தவறு இழைச்சிட மாட்டாங்க. அவ்வளவு அக்யூரேட்டா அல்லாஹ் சொன்னதை அவ்வளவு கரெக்டா செய்யக்கூடியவங்க யாரு? மலக்குமார்கள். இவ்வளவு வசனங்கள் மலக்குமாருடைய பண்பை பற்றி நமக்கு சொல்லி தரும் பொழுது நாம உட்கார்ந்துக்கிட்டு அதான் மலக்குமார்களை வந்து அல்லாஹ் சூனியத்தை கற்றுக் கொடுக்க அனுப்பினான்னு சொன்னா மற்ற வசனங்களுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது. இந்த விளக்கத்தை இன்னைக்கு சொல்லலை, 10-15 வருடமாக நாம் அதை சொல்லிக் கொண்டே தான் இருக்கின்றோம். அதனால் வந்து ஹாரூத் மாரூத் அவங்க மலக்குமார்கள் என்று மொழிபெயர்த்தால் மலக்குமார்கள் தொடர்பாக இஸ்லாம் என்னென்ன அடிப்படைகளை அகீதாக்களை சொல்கிறதோ அதற்கு எல்லாம் முரணாக வருகிறது. அப்போ எது ரெண்டு வகையான பொருள் செய்யும் போது ஒரு பொருள் செய்தால் மார்க்கத்தில் எந்த அடிப்படைக்கும் மாற்றம் கிடையாது. ஹாரூத் மாரூத் என்பவர்கள் பாபிலோன் நகரத்தில் வாழ்ந்த 2 கெட்ட மனிதர்கள். கெட்ட மனிதர்களுக்கு ஷைத்தானுங்கிற வார்த்தை குர்ஆனில் பல இடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை போய் சொல்லும்போது அவங்க வந்து இதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், தங்களுடைய ஷைத்தான்களோடு தனிமையில் இருக்கும் பொழுது, முனாஃபிக்குகள் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, மனுஷங்க தான், ஆனால் தீய நண்பர்கள் அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துறான், ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்ய பயன்படுத்துறான்.
சூரத்து நாஸ்ல அல்லாஹ் சொல்லும்போது மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த ஷைத்தான்கள் மனித இனத்திலும் இருக்கிறார்கள், ஜின் இனத்திலும் இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஜ் அப்படிங்கிற இடத்துல ஒரு கெட்ட கவிஞனை பார்க்கிறார்கள். ஹுது ஹாத ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிங்கப்பாங்கிறாங்க. அப்ப தீயவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க? ஷைத்தான் என்ற வார்த்தையால் தீயவர்கள் குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஹதீஸ்களிலும் செய்யப்பட்டு ஏராளமாக தீயவர்களுக்கு ஷைத்தான் என்ற வார்த்தை செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அதே போன்று அரபி மொழியில இருமையை குறிப்பதற்கு பன்மை என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல இடங்களில் குர்ஆன் வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் ஓதியவற்றை அந்த யூதர்கள் பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் இறை மறுப்பாளராக இருக்கவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன நாஸ ஸஹர் வமா உன்சில அலல் மலக்கைன் பி பாபில ஹாரூத் வ மாரூத், அந்த இரண்டு வானவர்கள் ஜிப்ரீல் மீகாயில் என்ற அந்த இரண்டு வானவர்களுக்கு சூனியக்கலை அருளப்படாத நிலையில் பாபிலோன் நகரத்தில் வாழ்ந்த ஹாரூத் மாரூத் என்ற அந்த ஷைத்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிராக ஆனார்கள். இல்லை ஒரு நியாயமான கேள்வி கேட்பாங்க, இலக்கண கேள்வி. என்ன இலக்கண கேள்வி? ஷைத்தான்கள் பன்மையா வந்திருக்கு, ஹாரூத் மாரூத் இருமையா வந்திருக்கு, இருமைக்கு எப்படி பன்மை வரும்னு பார்க்கலாம். குர்ஆனில் நிறைய முந்தைய பல நிகழ்ச்சிகளில் தர்பியாக்களில் அதற்குரிய சான்றுகளை வச்சு பதில் சொல்லியிருக்கிறோம். அரபி மொழியில் பன்மைக்கு பகரமாக இருமை வரும், இருமையை குறிப்பதற்கு பன்மை சொல்ல செஞ்சிருக்கு வந்திருக்குது, ரெண்டு பேரை குறிப்பதற்கும் பன்மையாக வந்திருக்கிறது என்று நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. அவங்க என்னென்ன கேள்விக்கு இலக்கண ரீதியாக கரெக்டு. குர்துபி கூட என்ன செய்யறாரு, அந்த ஹாரூத் மாரூத் என்பது ஷைத்தான்களை குறிக்கும், அதற்கு இலக்கண ரீதியாக தடை கிடையாது. ஆனால் ஹாரூத் மாரூத் மலக்குமார்கள் என்று வைத்துக் கொண்டால் இலக்கண ரீதியாக பொருள் செய்வதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் அகீதா ரீதியாக அந்த பொருளை கொடுப்பதற்கு தடை இருக்கிறது. குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ததபன்னு ஒரு வார்த்தை வருதுங்க. இக்ததபங்கிற அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று எழுதினான் அப்படிங்கிற அர்த்தம், இன்னொன்று இன்னொருவரை வைத்து எழுத சொன்னான் அப்படிங்கிற அர்த்தம். நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவோம், நபியே இந்த குர்ஆனை நீர் இக்ததபங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், நீர் இன்னொருவரை வைத்து எழுத சொல்பவராகவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் குர்ஆனில் வருது. ஆனால் அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? எழுதினானுங்க அர்த்தம் இருக்குது, இன்னொருவரை வைத்து எழுத சொன்னானுங்க அர்த்தம் என்ன செய்யுது இருக்குது. சல்மான் ருஷ்டியா அவன் என்ன பண்ணா, ரெண்டாவது அர்த்தத்தை கொடுக்குறான். என்ன அர்த்தம்? நபிகள் நாயகமே எழுதினார்கள், நபிகள் நாயகம் எழுத தெரியாதுங்கிறது பொய். குர்ஆனே என்ன செய்து இக்ததபன் நபிகள் நாயகத்தை போய் சொல்லியிருக்கு. குர்ஆன்ல அந்த வார்த்தை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? குர்ஆன்ல அந்த வார்த்தை இன்னொருவரை வைத்து எழுத சொன்னாங்க அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. இவ வார்த்தையுடைய அர்த்தத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த அர்த்தத்தை தான் கொடுப்பேன் என்று வாதிப்பது முட்டாள்தனம். குர்ஆனுடைய மற்ற வசனங்களை பாருங்க, மற்ற வசனங்கள் உம்மி நபின்னு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் எழுத தெரியாது குர்ஆனை சொல்லுது. ஏராளமாக நபிகள் நாயகம் எழுத தெரியாது, படிக்க தெரியாது ஹதீஸ்கள் இருக்குது. அப்படி ஒரு வார்த்தைக்கு ரெண்டு பொருள் வரும் என்று சொன்னால் நாம் எந்த பொருளை கொடுக்கணும்? மற்ற வசனங்கள் மற்ற ஆதாரங்கள் எந்த கருத்தை வலியுறுத்துகிறதோ அந்த அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் பெண்களை லாமஸ்துமுன் நிசா, பெண்களை தொட்டால் தண்ணி கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொள்ள குர்ஆனில் வருது. பெண்களை தொட்டாலுங்க பார்த்து ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னது? ஒரு பெண்ணை இப்படி தொடுறது, நம்ம தாயை இப்படி தொட்டாலும் நம்ம பெண் குழந்தை இப்படி தொட்டாலும் ஒழு முறிஞ்சிருங்க அர்த்தம் வரும். இன்னொரு அர்த்தம் உடலுறவு, மனைவியோடு உடலுறவு கொள்ளுதுங்க அர்த்தம் என்ன செய்து லாமசங்கிற வார்த்தைக்கு வருது. இப்போ வார்த்தை அடிப்படை ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். லாமசம் தொட்டாங்க அர்த்தம் கொடுக்கலாம், உடலுறவுங்கிற அர்த்தம் கொடுக்கலாம். இப்போ எந்த அர்த்தம் கரெக்டு? சில மதியம் என்ன செய்றாங்க, பொம்பளை தொட்டாலே ஒழு முறிஞ்சிரும், பெத்த தாயை இப்படி தொட்டுட்டா ஒழு செஞ்சுட்டு வர்றோம், தாய் மேலே இடிச்சிடும் வச்சுக்கிடுங்க, உனக்கு ஒழு கூட திரும்ப ஒழு செய் அப்படி சொல்லக்கூடிய மதுஹப் தான் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. நாம் ஹதீஸ்களை ஆய்வு பண்ணி பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போதே யாரை தொட்டிருக்காங்க? ஆயிஷாவை தொட்டிருக்காங்க. அவங்க தொழும்போது தன்னுடைய பேத்தி உமாமாவை மேலே தூக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ சம்பவங்கள் தொடுவதினால் ஒழு முறியாது என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அப்போ அங்கே ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருந்தால் இன்னொரு அர்த்தத்தை கொடு. லாமஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தான்? உடலுறவு கொள்றது தான் அர்த்தம். இப்படி குர்ஆனில் ஏராளமான இடங்கள் இருக்கு. அப்போ நாம் குர்ஆனை பார்க்கும் பொழுது
அகீதா ரீதியான பார்வையும் பார்க்கணும். வார்த்தைக்குரிய அர்த்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அகீதா ரீதியிலான ஒரு பார்வையும், மற்ற வசனங்களுக்கு முரண்பாடு இல்லாமல், மற்ற ஹதீஸ்களுக்கு முரண்பாடு இல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய பொருள் தான் சரியானது. அந்த அடிப்படை என்ன செய்கிறோம், ஹாரூத் மாரூத் வந்து ஷைத்தான் என்று நாம் என்ன செய்கிறோம், மொழிபெயர்க்கிறோம். இதுதான் இந்த ஆதாரங்கள். ஏதோ மனோ இச்சையின் அடிப்படையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை கிடையாது. ஆதாரங்கள் அடிப்படை நம்ம என்ன செய்கிறோம், இந்த பதிலை நாம் சொல்கிறோமே தவிர வேறு. இதுதான் என்னுடைய அடிப்படை. சொல்லுங்க. ம் ம் சரி சரி அது என்ன சரி. மக்கள் வந்து நல்ல பாவமான காரியங்களை அதிகமாக செய்கிறாங்க. ஆமாம் சரி சகோதரர், அவங்க வந்து என்ன எப்படி தாக்கு பிடிப்பாங்க பேசக்கூடிய நம்ம சகோதரர் வந்து அவங்க ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் மார்க்க சிந்தனை குறைந்து விட்டது. அவங்க வந்து நிறைய மக்கள் தொழுகையில் ஆர்வம் காட்டுறதில்லை. ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடக்கும்போது ஏராளமான மக்கள் கூட்டமாக போகிறாங்க. ஆனால் மார்க்க விஷயத்துக்கு என்ன செய்யறதில்லை, கூட்டம் வர்றதில்லை. பொதுவாக நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது நம்முடைய கடமை. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது, நபியே இன்னமா அலைக்கல் பலாக், எடுத்துச் சொல்வதுதான் உன் மீது கடமை. அலைனல் ஹிசாப், அவன் சரியாக நடந்தாங்களா இல்லையாங்கிறதுக்கு விசாரிப்பது நம்மீது கடமை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இன்னமா அந்த முதக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் செய்பவர் தான். ஃபலஸ்தா அலைஹி பிமுசைத்திர், அவர்கள் மீது சாட்டப்பட்டவர் கிடையாது. அப்போ நம்ம இன்றைய காலகட்டம் அப்படி தான் இருக்குது. அதிகமான மக்கள்கிட்ட முஸ்லீம்கள்ட்ட தொழுகை இல்லை, அனாச்சாரங்கள் கூடி போச்சு, பாவமான காரியங்கள் அதிகமாக பெருகிவிட்டது. நமக்கு அல்லாஹ் செஞ்ச கடமை நாம் எடுத்து சொல்லக்கூடிய கடமை தான். நமக்கெல்லாம் அல்லாஹ் எடுத்து வாசி, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித கல்பி அல்லாதனிக்கு, அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை நீ நிலைபெற செய்வாயாக, மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக. நமக்கு நாம் அல்லாஹ் எடுத்து வாசி செய்யணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லத்தான் செய்யும் முடியும். எந்த இடமா இருந்தாலும் இந்த துனியாவை பொறுத்த வரைக்கும் சொல்வது மட்டும்தான் நம்முடைய கடமை. சகோதரருடைய அந்த கவலை அடிப்படையில் நாம் இந்த நிகழ்ச்சி லைவில் போகிறதால மக்களுக்கு சொல்கிறோம். மார்க்க சபைகளில் வந்து மார்க்க நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்கு ஆர்வம் காட்டுங்க. என்னன்னு சொன்னால், நம்ம லைவில் கேட்டாலுமே கேட்கலாம், ஆனால் சபைக்கு வந்து உட்காருவதற்கு நன்மை இருக்குது. ஒரு சபையில் வந்து இல்முடைய சபை, மார்க்கத்துடைய சபை இருக்குது பாருங்க, அந்த சபைகளில் வந்து உட்கார்றோம் பாருங்க, உட்கார்வதற்கு நமக்கு என்ன இருக்குது, மார்க்கம் வந்து நன்மையை சொல்லியிருக்கு. மறுமை நாள் ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமாக உலகத்தில் அப்படி சுற்றி திரிவாங்க. சுற்றி திரியும் போது அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய சபையை வந்துட்டா அந்த சபையிலிருந்து அரிசி வரைக்கும் மலக்குமா என்ன செய்வாங்க, உயர்ந்து கொண்டே செல்வார்கள். அல்லாஹ் மலக்குமால கேட்பான், நீங்கள் அல்லாஹ் எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சாலும் அல்லாஹ் கேட்பான், நீ எங்கே இருக்கிறீங்க? இறைவா உன்னை பற்றி பேசக்கூடிய சபையில் இருக்கிறோம். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? அவங்க சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க. அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்களா? அவங்க சொர்க்கத்தை பார்க்கல. அவங்க எதுக்கு பயப்படுறாங்க? அவங்க நரகத்துக்கு பயப்படுறாங்க. நரகத்தை பார்த்துருக்குறாங்களா? அவங்க நரகத்தை பார்க்கல. நரகத்தை பார்த்தா இன்னும் அதிகமாக என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. சொர்க்கத்தை பார்த்தா இன்னும் சொர்க்கத்துக்கு என்ன செய்வாங்க, அதிகமாக ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட வந்து கேட்குறான். அல்லாஹ் தெரியும், இருந்தாலும் சிறப்பை புரிய வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கேட்டு இறுதி அல்லாஹ் சொல்லுவான், நான் உங்களை சாட்சியாக சொல்கிறேன், அந்த சபையில் உள்ள எல்லோருக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன், சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன். அப்போ அந்த மலை கேட்பாரு, இறைவா அந்த சபையில் ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருக்கிறான், அவன் வந்து மார்க்கத்துக்காகலாம் வரல, சும்மா அந்த வழியாக கடந்து போனவன் என்ன செஞ்சுருக்கான், வந்து உட்கார்ந்துருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அந்த சபையில் நல்ல மக்கள் உட்கார்ந்துருக்கூடிய சபையில் வந்து உட்கார்ந்ததுனால அவனும் துர்பாக்கியசாலியாக செய்ய மாட்டான்,
ஆக மாட்டான். ஒரு மார்க்கத்தை பற்றி, சத்திய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் வந்து அமர்வது நம்மை சொர்க்கவாசிகளாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்வின் மீது நம்ம இறை நம்பிக்கை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அறிவுரையை தான் சகோதரர் சொன்னாங்க. அதை நாம் என்ன செய்கிறோம், இந்த சகோதரருடைய கவலையை சபைக்கு நாம் பதிய வைத்துக் கொள்கிறோம். இறுதியாக கடைசி கேள்வி, அதோடு முடித்துக்கொள்வோம். சொல்லுங்க. முதலமைச்சர் வந்து நினைவு நாள் சொல்லி தந்தை பெரியார் நினைவு நாள்னு சொல்லி அவர் மலர்தூவி அந்த பதிவுகளை வெளியிடுறாங்க. இது அந்த பதிவுகளை நம்ம அது கொண்டாட்டம் கிடையாது. அந்த பதிவுகளை நம்ம முகநூல்ல இணையதளத்துல பதிவிடலாமா, பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ரெண்டாவது, இந்த மாட்டு மத சகோதரர்கள் திருமணம் நடக்கும். இப்போ மணமக்கள் வாழ்க்கைக்கு சொல்லி தந்தாங்க. அகத்திலையும் பொறுத்துங்கலாம் பரக்க செய்யும். அதே இது அவங்களுக்காகவும் நம்ம வாழ்த்தலாம். சரி சகோதரர், அவங்க வந்து 2 விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள். முதலாவது விஷயம் வந்து, அதாவது நம்முடைய நாட்டில் வந்து நம்ம முஸ்லீம்களுக்கென்று ஒரு நம்பிக்கை, ஒரு சட்டத்திட்டங்கள், ஒரு செயல்பாடு இருக்கிறது. முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அவங்க நம்ம இஸ்லாம் நம்ம சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை வந்து அவங்களுக்கு அது பேணுதலாக செய்யாது, இருக்காது. அப்போ தலைவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவது, தலைவர்களுடைய நினைவு நாள் கொண்டாடுவது, பூ புனித நீராட்டு விழா கொண்டாடுவது, நம்முடைய மார்க்கத்தின் பார்வை இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்போ அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த செய்திகளை வந்து நம்ம மார்க்க அடிப்படையில், நம்முடைய மார்க்க அடிப்படை தவறான செய்திகளை வந்து நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு செய்தியாக வந்து கொண்டு போய் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இஸ்லாம் நமக்கு ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுது. ஆவணும் அதல் பிர்ரி தக்குவா, நன்மையான காரியங்களில், இறையச்சமான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். ஆவணும் அது இஸ்மி உதுவான், பாவமான காரியங்களில், பகமையான காரியங்கள் என்ன செய்யாதீங்க, உதவி செய்யாதீங்க. ஒரு விஷயம் பாவம் என்று மார்க்க அடிப்படை சொல்லப்பட்டால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. சிலைக்கு மாலை போடுறது நம்முடைய நம்பிக்கைப்படி பாவம், பெரும் பாவம், ஷிர்கான ஒரு காரியம். பூ புனித நீராட்டு விழா, தலைவர்களுக்கு வந்து நினைவு நாள் கொண்டாடுறது, இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை அடிப்படையில் இது பாவமான ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது அந்த செய்திகளை நாம் கொண்டு போய் பரப்புறோம் சொன்னோம்னா நம்முடைய பங்களிப்புக்கு தகுந்தவாறு நமக்கு பாவங்கள் என்ன செய்யப்படும், எழுதப்படும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே அவதூறு பரப்புனாங்களா இல்லையா? அவதூறு பரப்ப தலைமை தாங்கி செயல்பட்டவனும் இருக்கிறான், அதை வந்து அப்படி லேசேஸாக பரப்பினவனும் இருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது வல்லதி தவல்லா கிப்ரஹு, அதற்கு தலைமை தாங்கி இருந்தானே அவனுக்கு பயங்கரமான அழிவு வேதனை என்ன செய்து இருக்குது. அதே மாதிரி குல்லிம்ரியும் மினுகும் மக்தசபம் இஸ்ம், அதில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் அவன் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சானோ அது அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறார். ஒவ்வொரு பாவத்திலையும் நாம் எந்த அளவுக்கு அதில் பங்களிப்பு செஞ்சோம் என்பதற்கு தகுதியான தீமை நமக்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும். அப்போ அந்த நிகழ்வில் போய் நம்ம கலந்து கொள்ளாவிட்டாலும் அந்த பாவமான காரியங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம எந்த அளவு தப்பு செய்கிறோமோ, எந்த அளவுக்கு அது பாவமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், அந்த பாவத்தை பதிவு செய்வான். அங்கு பேசப்பட்ட ஒரு கருத்து நமக்கு சரியான கருத்தாக இருக்கும் என்றால் அந்த கருத்தை எந்த நோக்கத்திற்காக இந்த கருத்தை நம்ம சொல்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி பாவங்களில் பங்கெடுக்காத அளவிற்கு, பாவங்களுக்கு துணை செய்யாத அளவிற்கு நம்முடைய அந்த செயல்பாடு நம்ம என்ன செஞ்சுக்கணும், அமைத்துக்கொள்ள வேண்டும். எந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு பாவத்தை மக்களுக்கு மத்தியில் வந்து இன்னைக்கு பாருங்கள், அசிங்கமான காரியங்களை மறைக்கணும் மார்க்கன்னு சொல்லுது. இன்னும் சிலருக்கு என்ன செய்கிறாங்க, அசிங்கமான காரியத்தை வந்து கவலைப்பட்டு பதிவு செய்வான். இந்த முஸ்லீம் பெண்களுடைய நிலைமையை பாருங்கள், அவர்கள் டான்ஸ் ஆடுகிறார்கள், டான்ஸை போட்டு பதிவு செய்வான். நீ யோக்கியனாக இருந்தால் அதை போடாமல் எழுது. இந்த மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன் தவறி அல்லாஹ் இப்படி சொன்னார், இவர் செய்வா பாருங்கள் அவ்வளோ நிலை. இவனுக்கு ஆசை என்ன, அந்த காட்சியை இவர் பார்த்து ரசிப்பார், அது எல்லாரும் பார்த்து ரசிக்கணும். சும்மா ஒரு கவலைக்கு அவர் கவலைப்படுற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு என்ன கிடையாது, தீமையை தடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. எல்லா அசிங்கத்தையும் பரப்பி விட்டுட்டு அவங்க கவலைப்படுற மாதிரி வார்த்தை செஞ்சுட்டா அது சரியாயிருமா? அப்போ அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து மார்க்கத்துடைய அடிப்படைகள் இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில், சமூக வலைத்தளங்களில் அதிகம் மீறப்படுகிறது. எல்லாமே மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுவதுதான் அது வேதனை. ஒரு அசிங்கத்தை வெறுக்கிறீங்கன்னா அசிங்கத்தை கண்டித்து எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்வி இது நடந்திருக்குது, இது தவறுன்னு எழுதுங்க.
அல்லது அது பூடகமாக சொல்லி காட்டுங்க. மக்களுக்கு தீமையை சொல்வதுதான் நோக்கம். அதை வீடியோவையே கொண்டு போய் காட்டி செய்கிறது என்பது அது அசிங்கத்தை பரப்புவதாகத்தான் என்ன செய்யும், அது ஆகும். தீமையை தடுப்பதான செய்யாது, ஆகாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பாவமான காரியங்களில் நாம் பங்கெடுப்பதை விட்டு நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அவங்க திருமணத்தில் நம்ம வாழ்த்து சொல்லலாமா? பொதுவாக மார்க்கத்துக்கு மாற்றமான எந்த திருமண நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. மார்க்கத்துக்கு மாற்றமாக நிகழ்வுகளை போய் கலந்து கொள்ளக்கூடாது. அது எல்லாம் முடிந்தபடி நீங்கள் சந்திக்கிறீங்க, திருமணமான ஒரு புது மாப்பிள்ளை சந்திக்கிறீங்க, அவங்களை துவா செய்யலாமா? யாருக்குனாலும் செய்யலாம். இறைவனை நம்பாதவர்களுக்கு அவங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அவங்க நோய் நீங்க துவா செய்யலாம். திருமண துவா என்பது நல்ல துவா. என்ன பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உனக்கு வெளிப்புற வாழ்க்கையிலும் பரக்கத் மறைமுக அருள் புரிவானாக, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அகப்புற வாழ்க்கையிலும் மறைமுக அருள் பரக்கத் புரிவானாக, நல்ல விஷயங்களே உங்களை ஒருங்கிணைத்து வைப்பார். ஹிதாயத்தை கேட்கறது தான். அதனால் அந்த துவாவை அவங்களுக்கு செய்கிறது என்ன கிடையாது, தவறு கிடையாது. ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அவங்களுக்கு அவங்க பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்ற மாகானது நபியி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். நபியாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி, இணை வைக்கக்கூடிய கொள்கையில் உள்ளவர்களுக்கு, பல தெய்வ வழிபாட்டு கொள்கையில் உள்ளவர்களுக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இணை வைத்தவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பாவங்களை மன்னிக்க மாட்டான். அவங்க அதை விட்டு வெளியே வந்தால் தான் அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். அதனால் மற்ற நோய் நீங்குவதற்கு, நலம் பெறுவதற்கு, உலகத்தில் அவங்களுக்கு அருள் வளம் கிடைப்பதற்கு, அவங்க நிறைய வசதியோடு வாழ்கிறதுக்கு, பரக்கத் செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் துவா கேட்டால் என்ன கிடையாது, தவறு கிடையாது. தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், நாம் அந்த துவாவை அவர்களுக்காக சொல்லிக்கொள்ளலாம். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.